பிஜேபியால் அதிமுகவிற்கு ஆபத்து அப்படின்னு இந்த நம்மளாம் சொல்லிட்டு வரீங்க. அந்த ஆபத்து இப்ப வந்து தாவேகாவில் ஏற்பட்டிருக்கா அதிமுக? தமிழ்நாட்டில் இருதுருவ அரசியலை நிலைநாட்ட வேண்டும் என்ற முனைப்பு தாவேகாவுக்கு இருக்கிறது. திராவிட கட்சிகளை ஒரே நேரத்தில் பலவீனப்படுத்த வேண்டும், அதிமுகவை முற்றாக அழித்தொழிக்க வேண்டும் என்று பாஜக RSS நீண்ட காலமாகவே செயல்பட்டு வருகிறது. அதிமுகவை குறிவைத்துதான் அண்ணாமலையும் காய் நகர்த்துகிறார் அல்லது அண்ணாமலையை நகர்த்தி இருக்கிறார்கள். அதனால்தான் அவர் மேற்கு மாவட்டங்களை குறிவைத்து மாநாடுகளை நடத்துகிறார், பொதுக்கூட்டங்களை நடத்துகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பேராதரவு நல்கக்கூடிய சமூகத்தினரின் வாக்கு வங்கியை தம் பக்கம் ஈர்த்தால், சமூக பின்னணியோடு அவர்களை தம் பக்கம் ஈர்த்துவிட்டால் அதிமுகவை மேலும் பலவீனப்படுத்திவிட முடியும், செயலிழக்க செய்துவிட முடியும், முற்றும் இல்லாத நிலையை உருவாக்கிவிட முடியும் என்று சங் பரிவார்கள் கணக்கு போட்டு அண்ணாமலை அவர்களை பின்னிருந்து இயக்குவதாக நான் யூகிக்கிறேன். ஆக மொத்தத்தில் முதலில் அதிமுகவை குறிவைத்து பலவீனப்படுத்துவது, திமுகவை தனிமைப்படுத்தி பலவீனப்படுத்துவது என்கிற சங் பரிவார்களின் சூது அரசியல், சூழ்ச்சி நிறைந்த அரசியல் அரங்கேறிக் கொண்டிருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். இந்த போக்கும் தமிழக அரசியல் சூழலுக்கு ஏற்புடையதல்ல. இந்த சூழ்ச்சியில வந்து தாவேகா இணைஞ்சிருக்கா? இந்த சூழ்ச்சியில வந்து சூழ்ச்சின்னு சொல்றீங்க, அதாவது தாவேகா உடன்படுதா? அது நீங்க தாவேகா விட்ட ஸ்பெசிபிக்கா கேளுங்க, எனக்கு அதை பற்றி பெருசா கருத்து சொல்ல எதுவும் இல்லை. இது தொடர்ந்து யூகமா சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, அது நானும் யூகமா பதில் சொல்ல முடியும், அது விடுங்க. சேலம் அருகே உதயத்தூர் என்னும் கிராமத்தில் நிறுவப்பட்டிருந்த புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலை மாவட்ட ஆட்சியருடைய அனுமதியோடு தான் மூடப்பட்டிருந்த சிலை திறக்கப்பட்டது. ஆனால் அதை மூடுவதற்கு ஏற்ப ஒரு கலவரச் சூழலை ஏற்படுத்தியதில் காவல்துறையை சார்ந்த சிலருக்கும் தொடர்பு இருப்பதாக இப்போது தகவல்கள் வெளியாகி சமூக ஊடகங்களில் வெகுவாக பேசப்படுகிறது. வருவாய்த்துறையை சார்ந்தவர்கள் அல்லது காவல்துறையை சார்ந்தவர்கள் திறப்பது போல் திறந்து மூட வேண்டும் என்று திட்டமிட்டு